தெரியுமா இருக்காது? கிருபையை பெறுவதற்கான தகுதி என்ன? இல்லைன்னா நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் முட்டி போட்டாலும் அழுதாலும் கிடைக்காது. இஃப் யூ ஹேவ் டு ரிசீவ் காட்ஸ் கிரேஸ் யூ நீட் சம்திங். நான் விளக்கம் கேட்கல. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய தகுதி என்ன? தேவன் எதிர்பார்க்குற தகுதி என்ன? எவ்வளோ சீரோவாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? 100 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் என்ன பண்ணுகிறார்? கிருபை பெறுவதற்கு என்ன தகுதி தேவை? என்ன தேவைங்க? தாழ்மை இல்லாமல் அங்கன்னா வராது, கிருபையே வராது, கிருபையே இருக்காது. கிருபைக்கு அங்கே வேலையே இல்லை. ஜெபம் பண்ணாலும் அங்கே கிருபை கிடைக்காது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? கடவுள் கிருபை தரணும்னா அங்கே என்ன உண்டாயிருக்கணும்? தாழ்மை இருக்கணும் அங்கே. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கணும் பாருங்க. அதான் நான் சொல்லுவேன், விருப்பத்தையும் செய்கையும் தேவன் என்ன பண்ணுறாங்க? உண்டு பண்ணுறார். ரிட்டையர்டு குமார் கேஸு இவெல்லாம் என் சபையில் இருந்துக்கிட்டு காட்ஸ் கிரேஸ் வேணுன்றது எல்லாருக்கும் தான் தெரியும், எல்லாத்துக்கும் அதான் தேவை. ஆனால் உலகத்தில் உனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்றத அந்த பாயிண்ட் வருது பார்த்தியா? ஜாய், உனக்கு என்ன வேணும் சொல்லு? நீ என்ன எதிர்பார்க்குற? உனக்கு என்ன வேணும் நீ நினைக்கிற? சொல்லு. பார்த்தல, ஒன்றுமே இல்லாத கேஸ்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பா சோறு போடுறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, போட்டுக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற என்ன பாஸ்ட் வேணும்? ஆரோக்கிய பால் விரும்பலமாக இருந்தான், மாடு, பண்ணை, தோட்டம், இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான்ற மாதிரி உட்காந்துருக்குறேன். அகசியம்மா சொல்கிறம்மா, வெக்கப்படாமல் சொல்லு. உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம் ஏதோ ஒன்று இருக்கும்ல, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு வேளை. சரி, எல்லாரையும் விட்டுருவோம், டைம் ஆகுது. டே பிரசாந்த் சொல்கிறா. டிவியில் வீட்டில் அப்புறம் என்ன வெங்காயம்? ஸ்மார்ட் டிவி வேணுமா? எடே காலைப்பு அவனுக்கு அந்த இது கொடுத்து அனுப்பு, அந்த ப்ளக் அண்ட் ப்ளே கொடுத்து அனுப்பு. டிவி ஸ்மார்ட் டிவி ஆகிடும் நைட்டு, ஓகேவா? சரி, வேறு என்ன வேணும்? பைக்கு. என்ன வயசாகுது? இன்னைக்கு கூட யோசிச்சுருந்தாண்டா. ஓ, இப்போ வளரலன்னு ஒத்துக்கிற நீ, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு காலைல கூட யோசிச்சுருந்தேன், ஆர்டிஓக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடணும். 18 வயசு கீழே ஓட்டுற மாதிரி ஆந்திராலாம் இருக்குது, தெலுங்கானா ஆந்திராலாம் போனீங்கன்னா பசங்க பைக் ஓட்டினாங்கன்னா அம்மா அப்பா அன்றைக்கி நைட்டே அரெஸ்ட்டு. அன்றைக்கி நைட்டே அதை பண்ணணும்னு விரும்புகிறேன் நான். முழுகாகல ரோட்டில் சிலவரெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏதோ ஓடுறான், இடிச்சு ஓடுறான்னா பிரச்சனையும் இல்லை. அவன் பைக்கு. அப்புறம் என்ன பைக்கு? டியூக்கா, கேடிஎம், அதெல்லாம் ஒன்று யோசிச்சு வைக்கல. 13 தானே ஆகுது. 18 வயசு வரும்போது யோசி, ஓகேவா? விருப்பப்பட்டு வச்சுக்கோ, அப்போ கிடைக்கும். இப்போ வாங்க, அதை இப்போ கிடைக்காது. சரி சரி, வேற என்ன? வீடு, சந்தோஷம். ஏன் இப்போ இருக்கிற வீட்டில் என்ன பிரச்சனை? நல்ல வீடெலாம் வரும்போது வாடகை போனால் போல. சரி, சொந்த வீடு கிடைக்கும். அடுத்தது கேட்டுக்கோ, கிருபை. போதுமா? இவ்வளோதானா? என்னடா இது, ரொம்ப நல்ல பையனாக இருக்கிற, இவ்வளோ போதுமா? வீடு, காரு, இது வீடு, வண்டி, டிவி, 3 போதும் போல இருக்குது. நீ சுவிட்சர்லாண்டில் இருக்க வேண்டிய ஆள்டா, இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன்னா அங்கே தான் அந்த ஊரில் உண்மையாகவே நீ அந்த ஊரில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஃப்ரீ உனக்கு. அந்த ஊர் கவர்மெண்ட் வந்து எப்படி பார்த்துக்குதுன்னா, இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், சாப்பாடு இல்லைன்னா கூட ரேஷனுக்கு போனால் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, இல்லை இலவச அரிசி, இதெல்லாம் கொடுக்குறாங்களே. சுவிட்சர்லாண்டில் அவங்க போனீங்கன்னா, அந்த ஊர் சிட்டிசனாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு.
எதுவுமே காசு கிடையாது. படிப்பு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தவிர வெளியே போகிறது வர்றது அதெல்லாம் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்விஸ் பேங்க்கில் போய் பணம் போட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த ஊர் தான் சுவிட்சர்லாந்து. பயங்கர அழகான ஊர். ஒரு வேளை கடவுள் என்ன ஊழியத்துக்கு அழைக்கணும்னா இந்நேரத்துக்குலாம் அங்கே தான் செட்டில் ஆகிருப்பேன். அங்கேயே இருந்து அங்கேயே ஃப்யூச்சர், என்னுடைய வருங்காலம், என் பிள்ளைங்கள்லாம் இந்த ஊர் காமிச்சிருக்கவே மாட்டேன். அங்கேயே சந்ததி அந்த ஊர்லேயே இருங்க நீங்கள். அந்த மாதிரி நான் விரும்புகிற ஒரு அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் அந்த கவர்மெண்ட் இன்றைக்கும் வச்சுருக்கிற ஒரு இது என்னன்னா, அந்த ஊரில் நீங்கள் வளர்றீங்க, பிச்சைக்காரங்களே கிடையாது அந்த ஊரில், யாரே கிடையாதாங்க. அதை மீறி யாராவது அவங்களுக்கு வீடு இல்லை எதாவது இல்லைன்னா கவர்மெண்ட்டே வீடு கொடுத்து அவங்களுக்கு டிவி உள்ளே செட் பண்ணி அவங்களுக்கு ஆண்டனா கனெக்ஷன் டிஷ் கனெக்ஷன் கொடுத்து 3 வேளை சாப்பாடு அவங்க போத்தவில்லை வீட்டுக்கே வரும். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த சாப்பாடு. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு நாள் லைஃப் லாங்கு அந்த கவர்மெண்ட் செய்யுது. ஏன்ப்பா அப்படி செய்கிறீன்னு கவர்மெண்ட்டை கேட்டால், அவன் ஏன் சிட்டிசன், அவனை நல்லா நான் பார்த்துக்கணும். சரி வீடு ஏன் கொடுக்குற? ஆமாம், எங்களுடைய கவர்மெண்ட்டோடைய அரசாங்கத்துடைய இது என்னென்னா, என்னுடைய குடிமக்கள் எவனும் வீடு இல்லாமல் இருக்கவே கூடாது, சொந்த வீட்டில் தான் இருக்கணும். வாடகை வீடெலாம் கிடையாது. அங்கே வாடகை வீடே கிடையாது, ரெண்டல் ஹவுஸே கிடையாதுங்க சுவிட்சர்லாண்டில். சரி, ரெண்டாவது முக்கியமானது, சரி ஏன் டிவிலாம் ஏன் வச்சு கொடுக்குறீங்க? அவன் தனியாக இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு. அவன் கரெக்டாக கேட்குறான். தனியாக இருந்தால் என்ன வந்துச்சிடும்? பைத்தியம் பிடிச்சிரும். ஏன்னா இப்போ இங்கேயாவது பக்கத்தில் அப்படி பார்த்தா அங்கே 4 பேர் நிற்கிறான், இங்கே ஒரு 4 பேர் நிற்கிறான். அப்படியா? சுவிட்சர்லாண்டில் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இங்கே ஒரு வீடு இருக்கும், தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல வீடு இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி விவசாயம் தான். அங்கே பெரிய பெரிய நிலமாக வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும். சொர்க்கத்தில் வாழற மாதிரி இருக்கும். இயற்கை அழிவு அது இதுன்னு ஒன்றுமே பெருசாக இருக்காதாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, இதுதான் செய்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து உங்கள் இந்த மாதிரி வீடுங்க கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அவன் விருப்பப்பட்ட சைட் உண்டு கவர்மெண்ட். அவன் விருப்பப்பட்ட என்ன பண்ணிட்ட வேலையை சைட்டெல்லாம் உட்கார வச்சு அவனுக்கு நான் ஜோறு போடுறேன், என் கடமை அது. அவன் என் ஊருக்காரன் ஆகிட்டான், என் தேசத்துக்காரன். அவன் எவ்வளோ நல்ல ஊர் பாருங்கள். அந்த ஊருக்கு போனீங்கன்னா, எங்கள் பாஸ்டர்லாம் போயிட்டு வந்திருக்காரு, அவர் சொல்லுவார். போனால் அந்த ஊரில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் ஷட்டர் போட்டு மூடி 4 பூட்டு போட்டு பூட்டி, அங்கே அப்படிலாம் கிடையாது. சும்மா சாத்திட்டு போவாங்க, அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லாக லைட் எரியும். அந்த ஊருக்கு நைட்டு பேருன்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஷாப்பிங், நைட் ஷாப்பிங்னு போயிடுவாங்க. அது ஓப்பன் ஷாப்பிங் பேர் அதுக்கு. ஓப்பன் ஷாப்பிங்னா நீங்கள் எதுவும் வாங்க மாட்டீங்க. ஒரு கடைக்கு போவீங்க, வெளியே இருந்தே அந்த கடைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபுல்லாக லைட்டு கீட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஆள் இருக்க மாட்டான். காலையில் 10 மணிக்கு தான் வருவோம். அப்போ வேணுன்ற பொருளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லா மார்க்கெட்டு, ஊருக்கு எல்லா இடத்துலையும் சுற்றலாம். நீங்கள் பொறுமையாக எல்லா பொருளையும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நல்லா பார்த்துக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த ஊரில் பாருங்கள், பிபி சுகர் அது இது எதுவுமே கிடையாது. நம்மளை போல் நம்ம வாழ காலத்துலேயே வாழறாங்க அவங்களாம். வேறு எந்த தேசத்துலையும் அப்படி கிடையாது. சுற்றுலாவுக்கு மட்டும்தான் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஏன் சொல்கிறேன், அப்போ அந்த கவர்மெண்ட்டு தன்னுடைய சிட்டிசன் வரும்போது அப்படி நல்லா பார்த்துக்கணுன்னு விரும்புது இல்லையா? ஏன் எனக்குன்னு பிறந்துட்டான் அவன், என் தேசத்து ஆள் அவன், எங்கள் ஊர் ஆள் அவன் இப்படி தான் இருக்கணும். அப்போ கடவுள் அதெல்லாம் தாண்டி யோசிக்கிறாருன்னு சொல்ல வரேன். கடவுள் எப்படி, நீங்கள் அவர் அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா போதும். அவர் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, உனக்கு என்ன வேணுமோ அது என்னிடத்துல கேள். இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் அன்பு கூர்ந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அன்பு கூர்ந்துட்டு என்ன பண்ணுங்க. இப்போ ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு தெரியுதா உங்களுக்கு? சும்மா போயிட்டு ஆண்டவரே எனக்கு நல்ல வீடை கொடுங்க, நல்லா என்ன பண்ணுங்க, ஆமாம் எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் ப்ரேயர் வச்சு நம்மளை செஞ்சு விட்டாங்க பாருங்கள், அப்படி தான் செய்வீங்க. கடவுளை கனம் பண்ண மாட்டீங்க. கடவுளை என்ன பண்ண மாட்டீங்க, கனம் பண்ண மாட்டீங்க. கடவுளும் அதனால் மகிமைப்பட மாட்டார். யாரோ மகிமைப்படுவாங்க, யாரோ வரமா அதில் சொன்னாங்க பாருங்கள். நாங்கள் கஷ்டப்படும் போது ஏன் நீங்கள் சொந்தக்காரன் பின்னாடி போனீங்க, சொந்தக்காரன் சுற்றிட்டு கிடக்கிறீங்க கேட்டால் அந்த அம்மா சொடிச்சு பாருங்கள். ஆமாங்க, நாங்கள் கஷ்டப்படும் போது எந்த சொந்தக்காரனும் வரல, இப்போ எங்களுக்கு எல்லாம் உண்டாயிருதுன்னு காட்டணும்ல. எல்லாம் நீ காட்டுறது எங்களெல்லாம் போக வச்சுட்டு என்ன பண்ணு, எல்லாத்தையும் காட்டு. எங்களை அவமரியாதை பண்ணிட்டு என்ன பண்ணாதாங்க, காட்டாத புத்தி எப்படி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் அன்பு கூர்ந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் எந்த உயர்ந்த நிலையிலும் தெய்வனை என்ன பண்ணுவீங்க நீங்கள். அந்த மாதிரி நல்ல விசுவாசிகளும் உள்ளே இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நான்
இப்போ நான் ஐஸ்வர்யாவை நான் திட்டாத திட்டே கிடையாது. ஏன் அவள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, அவள் தான் எனக்கு முதல்ல எனக்கு கிடைச்ச விசுவாசி. எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆனால் முதல்ல நான் பிரசங்கம் வரும்போது எல்லாருமே எதிர்த்தாங்க. எல்லாருமே எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து பிரிஞ்சிருந்தாங்க. எங்கள் அப்பா பிரசங்கத்தில் மட்டும் ஆர்வமாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்துட்டேன்னா ஒரே பிரச்சனையாக இருக்கும். அப்போ என் பிரசங்கத்தை ஒருத்தி உட்காந்து கேட்டா, ஒரே ஆள் தான் உட்காந்து கேட்பா. எத்தனையோ பைபிள் ஸ்டடியில் பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. யாருமே வரமாட்டாங்க. ஒரே ஆள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒரே ஆளுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவளுக்கு அப்போ வேலையும் கிடையாது. 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தா. 12th முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு அது 2 வருஷமும் உட்காந்து பிரசங்கம். அவளுக்கு ஒருத்திக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி தான் இருந்தது முதல்ல ஆரம்பத்தில். அதனால தான் அவள் பேரை சொல்கிறேன் நான். அப்போ அவ்வளோலாம் திட்டாத திட்டு கிடையாது. அவள் கல்யாணத்தில்னா நான் சுத்தமாக உடன்பாடே இல்லை. அவ்வளோ அவன் மேலே கோவம். எல்லா விஷயத்துலையும் எனக்கு சரியாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாலேன்னு அவன் மேலே பயங்கர வெறுப்பு, கோவம் அவன் மேலே. அதனால் அவனை கோச்சிக்கிட்டு போயிட்டாளா, செயல்படாமல் போயிட்டாளா. அன்றைக்கி இருந்த அதே மரியாதை, அதே கணம், அதே காரியம்தான். அதுதான் அகஸ்டியை பற்றி அன்றைக்கி நானும் சொன்னேன். அன்றைக்கி போகல, நான் ரிசப்ஷனுக்கு போகல தான், விட்டுட்டுருக்கலாம். அவள் என் மேலே கோவப்பட்டுருக்கலாம்ல. நாங்கள் சர்ச்சுக்காக இவ்வளோ வேலை செஞ்சோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், எங்கள் அக்கா அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறா. அவள் கல்யாணத்தில் போயிட்டு அவள் ரிசப்ஷனில் போய் இவர் என்ன பண்ணிட்டார், வராமல் போயிட்டாரு. நைட்டு 9 மணி இந்த டைமுக்கு தான் வரா. 2 தூக்குச்சட்டினா அந்த பக்கெட், சில்வர் பக்கெட்டை தூக்கிட்டு ஓடியாருது. இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆனால் சிலர்லாம் பாருங்கள், எதுவுமே கேட்க முடியாது, எதுவுமே சொல்லவே கூடாது. எங்களை டோன்ட் டச் அஸ், தொட்டா செலிங்கீஸ். தொட்டிங்கன்னா நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம், சட்டு போட்டு மூடிட்டோம். அவ்வளோதான், எங்களுக்கு கேட்கவே கூடாதுடா. வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் கண்டிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளை நாளைக்கு அது ஊதாரியா 4 பேரால் வெறுக்கிற சூழ்நிலைக்கு என்ன பண்ணிவிடாது, போயிடும். ஊரில் அழகாக பழமொழிலன்னு சொல்லுவாங்க, நீதிமொழிகளோடு ஒத்து போகிற பழமொழி. நீ வீட்டுக்கு அடங்கினா கண்டிப்பாக ஊர் என்ன பண்ணும், ஒரு நாள் ஒன்று அடக்கும். ஊரில் ஒரு நாள் நீ அடங்கி போய் தான் ஆகணும். அப்போ ஊழியம், சபை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் வாலிப வயதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, லவ் காட் மியூச்சுவலி அண்ட் அன்கண்டிஷ்னலி. நிபந்தனையற்ற முறையில் தேவனை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அன்பு கூறுங்கள். யோசி அன்பு கூறணும், நினைத்து அன்பு கூறணும். காலையில் நீங்கள் அன்பு கூர்ந்து சபைக்கு வந்து பாருங்களேன். கொயர் பிள்ளைங்களாம் காலையில் 7:30 மணிக்கு இருப்பீங்க, என்ன தொந்தரவு பண்ணுவீங்க? ஹலோ, நீங்கள் அன்பு கூற ஆளில் பார்த்துருக்குறீங்களா? யார் அதிகமாக அன்பு கூறுறாங்களோ அவங்க அதிகமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ ஜெகு என்னை வந்து ரொம்ப இருக்கிறதுலே அதிகமாக அன்பு கூறுற, இந்த காலகட்டத்தில் அதிகமாக அன்பு கூறுற ஒரு ஆள் வந்து ஜெகு தான் எனக்கு. ஏன்னா டெவினா இப்போ வளர்ந்துட்டு, அவளுக்கு கேட்ஜெட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ அதில் டைம் இருக்குது, அவளுக்கு டைம் போகணும். ஏதாவது தேவை